வணக்கம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே பீட்ரூட்டை விரும்பி சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற மாதிரியான பீட்ரூட் ரசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உண்மையிலே இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட்டை மற்ற சமயங்களில் எடுத்துக்கிறத விடவும் குளிர்காலங்களில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட் ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. இதில் கலோரி அளவும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அடுத்து பீட்ரூட் ரசம் செய்கிறதுக்கு ஒரு பீட்ரூட்டை தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி குக்கரில் போட்டிருக்கிறேன். 2 தக்காளியையும் சின்ன சின்னதாக வெட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் வேக விட்டு எடுக்கணும். ஒரு விசில் வேக விட்டு எடுத்து குக்கரை திறந்தால் பீட்ரூட்டும் தக்காளி நல்லா வெந்து கிடச்சிருக்கும். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம ரசத்துக்கு தேவையான ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் காரத்துக்கு தேவையான நல்ல மிளகு எல்லாம் இடித்து எடுத்து வச்சு இந்த கருவேப்பிலை பொரிஞ்சு எல்லாம் போட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இடிச்சு எடுத்த மசாலாலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் பல்ப்பை அதில் சேர்த்துடலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நான் ஃபஸ்ட்டு இடிக்கும்போது நல்ல மிளகு முழுசு இல்லாததுனால பொடி கடைசியில் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு ஒரு கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். பீட்ரூட் ரசம் செரிமான மண்டலத்தில் சீராக வைக்க உதவுகிறது. இது சத்தானது மட்டும் இல்லாமல் ஜீரணிக்க எளிதானதாகவும் இருக்கும். பீட்ரூட்டில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகை வராமல் தடுக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தவும் இந்த ரசம் உதவியாக இருக்கும். இவ்வளோ நல்ல இந்த ரசத்தை நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.